நம்ம ரேஷன் கார்டில் நம்ம குடும்ப உறுப்பினர் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருமே வந்து இகேவைசின்னு சொல்லக்கூடிய அந்த கைரேகை வந்து வைக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு தமிழக அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தமா கடந்த மாதங்கள்ல வந்து தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. நம்ம சேலம் மாவட்டத்திலுமே கடந்த மாதம் வந்து ஒரு சிறப்பு முகாம் நடத்தினாங்க, இகேவைசி முகாம் அப்படின்னு நேம்ல. அதே மாதிரி ஆகஸ்ட் இன்னைக்கு அந்த முகாம் நடந்தது. நாளைக்கு ஆகஸ்ட் 9 நாளைக்கு இந்த முகாம் நடக்க போகுது. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம ரேஷன் கார்டில் உள்ள எத்தனை குடும்ப உறுப்பினர் இருக்காங்களோ அத்தனை பேர், உதாரணத்துக்கு சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே நாளைக்கு சண்டே ஸ்கூல் லீவாக தான் இருக்கும். அந்த பசங்களையும் நம்ம கூட்டு போய் நம்ம ரேஷன் கார்டில் கைரேகையோ அல்லது கண் கருவிலேயே வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக வச்சுக்கோங்க. இதற்காகவே நம்ம சேலம் மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த சிறப்பு முகாம் வந்து நாளைக்கு இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுமக்கள் கட்டாயமா இந்த ஒரு முகாமை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம வைக்காம விட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரேஷன் பொருட்கள் அளவு வந்து குறைக்கப்படக்கூடிய தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது நமக்கு பெட்ரு. நம்மளுடைய ரேஷன் கடையில் நம்மளுடைய ரேஷன் அட்டையில் எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்களோ அத்தனை பேருமே இந்த கைரேகை இகேவைசி முகாமை நம்ம வைக்கிறது நமக்கு பெட்டரான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள பல தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே விஷயம், இது வந்து பொழுதுபோக்குக்கான சேனல் கிடையாது, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் இங்கே மிக மிக முக்கியமான விஷயம். அதுக்காக கட்டாயமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க, தகவல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.